ஆக்டர் விஜய் அவர்கள் நேற்று கேரளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கியதை தொடர்ந்து சங்கீதா விஜய் அவர்கள் விஜய் சார் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நேரடியாக ஃபோன் போட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு அவரோட இயக்கத்தில் விஜய் சார் நடிச்சு வந்துட்டு இருக்க படம் தான் கோட். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ கேரளாவில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதற்காக கோட் டீம் மொத்தமாக போயிருக்காங்க. விஜய் சார் நேற்று சென்னையிலிருந்து தனி விமானத்தின் மூலியமா கேரளா போயிருந்தாரு. விஜய் சார் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு தான் வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அங்கே ஏராளமான பேர் குமிஞ்சிட்டாங்க. விஜய் சார் ஏர்போர்ட்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒட்டுமொத்த ரசிகர்களும் குமிஞ்சு அவர் பக்கத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சார் நேரடியா அவரோட காருக்கு போயிட்டாரு. அண்ட் காரை மூவ்மெண்ட் பண்ண விடாம கூட அங்க அவ்வளவு கூட்டங்கள் இருந்துச்சு. கூட்ட நெரிசல்ல அவர் எப்படியாவது தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஏராளமான ரசிகர்கள் முண்டியடிக்க விஜய் சார் வச்சிருந்த கார்ல மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. கதவு கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல இருந்த கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு விஜய் சார் மேலேயே துகள்கள் விழுந்துருச்சு. இதனால விஜய் சார் மேல ஒரு சில கீறல்கள் விழுந்திருக்கு அப்படின்னும் அதுல ஒரு சில அடி அவருக்கு பலமாவே பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. கேரளாக்கு போயிருந்த விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விஜய் சாரோட ஒய்ஃபான சங்கீதா விஜய் அவர்கள் உடனடியாக அவருக்கு கால் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. அண்ட் விஜய் சார் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போதே அவரோட மேனேஜருக்கு பர்சனலா கால் பண்ணியிருக்காங்க. அங்க என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கு, அங்க அவரை சுத்தி பாடி கார்ட்ஸ் இருக்காங்களா, அண்ட் அவருக்கு இப்போ ஓகேவா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்க இன்னும் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. அண்ட் இதுக்கப்புறம் எங்க ஷூட்டிங் இருக்க போகுதோ அங்க சாரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேலும் விஜய் சார்ட்டையுமே அவங்க நேரடியாக கால் பேசியிருக்காங்களாமா. அண்ட் இப்போ எப்படி இருக்கு, என்ன ஆச்சு, நீங்கள் ஓகே தானே, இன்னும் எத்தனை நாள் அங்கே ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அன்பாக பேசியிருக்காங்க. அண்ட் ஒரு பயத்தோடு தான் அவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சிருந்துருக்காங்க. நேற்று இங்கேருந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல், அந்த காரையே போக விடாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. கார் கண்ணாடியெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அவர் பக்கத்தில் போகும்போது நமக்கே டே என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிங்கும் போது விஜய் சாரோட ஃபேமிலிக்கு அந்த ஒரு பதட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க விஜய் சாரோட பையனான சஞ்சய் அவர்கள் சமீபத்தில் படம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் மிகப்பெரிய ஒரு வைரலாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. அவரோட படம் லைக்கா ப்ரொடக்ஷன் கீழே தான் வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஹீரோஸ்டெல்லாம் பேச்சுவார்த்தை போணுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கவின் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், அண்ட் கேரளாவில் மிக முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய துல்கர் சல்மான் அப்படின்னு எல்லாத்துலேயுமே டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் யாருமே கன்ஃபார்ம் ஆகல. சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா கதையோட ஸ்கேல் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால சஞ்சய் அவர்கள் சிவகார்த்திகேயனை அப்ரோச் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்களும் கதை கேட்டிருக்காரு. ஆனால் கதையில் ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லை, என்னோட படம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சஞ்சய் அவர்களை இந்த கதை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் கதையை ஓகே பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் விஜய் சார் தானாமா. சஞ்சய் அவர்கள் டைரக்ஷன் பண்றது விஜய் சாருக்கு பிடிக்கலையாமா. அவரை பகச்சிக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது நல்லா இருக்காது, அண்ட் விஜய் சாரோட ரசிகர்களும் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அந்த கதையை நோ சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.